அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு செய்முறை தேர்வுக்கு பதிவு செய்வது பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க SSLC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. SSLC எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. SSLC 2025 பிரைவேட் சயின்ஸ் பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறமா DGE 2024-25 SSLC பப்ளிக் எக்ஸாம் பிரைவேட் கேண்டிடேட் பிராக்டிகல் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 2024-2025 10ஆம் வகுப்பு பொது தேர்வு தனி தேர்வர்களுக்கான அறிவியல் பாட செய்முறை பயிற்சிக்கு பதிவு செய்வது தொடர்பான செய்தி குறிப்பு. 2024-2025 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொது தேர்வின் போது முதன்முறையாக அனைத்து பாடங்களிலும் தேர்வு எழுத விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்களும் ஏற்கனவே தேர்வு எழுதி அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கு வருகை புரியாத அல்லது தேர்ச்சி பெறாதவர்களும் அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கு தங்களை பதிவு செய்து கொள்ள பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேற்காணும் தேர்வர்கள் இதற்கான விண்ணப்ப படிவத்தினை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2/9/2024 திங்கட்கிழமை முதல் 20/9/2024 வெள்ளிக்கிழமை வரை, அதாவது விடுமுறை நாட்கள் நீங்களாக சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்களை நேரில் அணுகி பதிவு கட்டணமாக ரூபாய் 125 செலுத்தி தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு ஒப்புகை சீட்டினை பெற்றுக் கொள்ள வேண்டும். செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் கருத்தியல் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இவ்வியக்ககத்தால் அறிவிக்கப்படும் நாட்களில் சேவை மையத்திற்கு, அதாவது நோடல் சென்டர், நேரில் செல்ல வேண்டும். செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான ஒப்புகை சீட்டு மற்றும் முன்பு தேர்வு எழுதிய மதிப்பெண் சான்றிதழ்களின் நகல்கள் ஆகியவற்றினை இணைத்து ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சேவை மையத்தால் வழங்கப்படும் ஒப்புகை சீட்டில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்திய தேர்வு கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் தேர்வு கூட நுழைவுச் சீட்டு இல்லாமல் தனி தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் மாவட்ட கல்வி அலுவலரால் ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளிகளுக்கு சென்று செய்முறை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். பயிற்சி வகுப்புகளுக்கு 80% வருகை தரும் தனி தேர்வர்கள் மட்டுமே 2024-2025 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். செய்முறை பயிற்சி பெற்ற தேர்வர்கள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் தேர்வு மையங்களை அறிந்து தவறாமல் செய்முறை தேர்வினை எழுதிட வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறு தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி எவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தினை நாம் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க SSLC 2025 பிரைவேட் சயின்ஸ் பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, கீழே விண்ணப்ப படிவமும் கொடுத்திருக்காங்க. 2024-2025 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புகளில் சேருதலுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான அறிவுரைகள். தேர்வர் விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து காலங்களையும் தவறாது பூர்த்தி செய்தல் வேண்டும். இவ்விண்ணப்ப படிவமானது 2 படிவங்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். செய்முறை வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் 125 பணமாக அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் செலுத்த வேண்டும். கீழ்கண்ட கல்வி தகுதிகளுடைய தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். நேரடி தனி தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் மாதத்தின் முதல் நாளன்று 14 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு தேர்வில் ஆங்கிலத்துடன் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவியரும் மற்றும் 9ஆம் வகுப்பு பயின்று இடையில் நின்ற மாணவ மாணவியரும் தேர்வுத்துறையால் நடத்தப்படும் 8ஆம் வகுப்பு, அதாவது ESLC 8th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களும் இடைநிலை பள்ளி விடுப்பு சான்றிதழ் பொது தேர்வை எழுதலாம். அனைவருக்கும் கல்வி இயக்ககத்தின் கல்வி காப்புறுதி திட்டத்தின் கீழ் பயின்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக மாற்றுச் சான்றிதழ் பெற்றவர்கள், உண்டு உறைவிட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக மாற்றுச் சான்றிதழ் பெற்றவர்கள், திறந்தவெளி பள்ளி
பள்ளியில் சி லெவல் சான்றிதழ் பெற்றவர்கள், 14.5 வயதை பூர்த்தி செய்த உழைக்கும் சிறார் கல்வி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் அமைச்சகம் இந்திய அரசின் கீழ் வழங்கப்பட்ட முறைசாரா கல்வி மாற்று சான்றிதழ் பெற்றவர்கள், மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் நடத்தப்பட்ட திறந்தவெளி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்வு நடைபெறும் மாதத்தின் முதல் தேதியன்று 14.5 வயது பூர்த்தி செய்யும் பட்சத்தில் திறந்தவெளி பாடத்திட்டத்தில் தேர்வெழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களை மட்டும் தனித்தேர்வர்களாக 2024-2025 கல்வியாண்டில் நடைபெறவிருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்புறமா ஏற்கனவே தேர்வெழுதி தோல்வியுற்ற தனித்தேர்வர்கள் முந்தைய ஆண்டுகளில் பழைய பாடத்திட்டத்தில் அல்லது சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வியுற்று செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு பெயர் பதிவு செய்திராத தனித்தேர்வர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள காலத்திற்குள் பெயர் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான வண்ண நிழற் புகைப்படத்தை மட்டுமே ஒட்ட வேண்டும். கருப்பு வெள்ளையிலான நிழற்படத்தை ஒட்டக்கூடாது. அப்புறமா கீழே இதற்கான விண்ணப்ப வடிவம் கொடுத்திருக்காங்க. 2024-2025 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் செய்முறை பயிற்சி வகுப்புகளில் பதிவிற்கான விண்ணப்பம் 2 படிவங்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து 2 நகல் எடுத்துக்கோங்க. 2 நகலும் பூர்த்தி செய்து ஒன்றாக இணைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. தமிழில் எழுதி பூர்த்தி செய்ய வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் அளவிலான வண்ண புகைப்படம் 1. ஒவ்வொரு விண்ணப்ப படிவத்திலும் ஒவ்வொரு புகைப்படம் ஒட்ட வேண்டும். தேர்வரின் பெயர், தாயார் அல்லது தந்தையார் பெயர், பாதுகாவலர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, நிரந்தர முகவரி, அஞ்சல் முகவரி, கல்வி தகுதி, செய்முறை வகுப்பில் பயில விரும்பும் மொழி, தமிழ், ஆங்கிலம், உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் எவ்வகை சார்ந்தவர், தொலைபேசி எண், தேர்வு கட்டண விவரம், தொகை ரூபாய் 125 பணமாக செலுத்த வேண்டும். ரூபாய் 5 சுகமுகவரியிட்ட அஞ்சல் உரை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. மேலே தெரிவிக்கப்பட்ட தகவல்களையாவும் உண்மை என உறுதியளிக்கிறேன். பெற்றோர், பாதுகாவலரின் கையொப்பம், விண்ணப்பதாரரின் கையொப்பம். அப்புறமா கீழே அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் கீழே ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மொழியில வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து 2 நகல் எடுத்து 2 நகலுமே சரியாக பூர்த்தி செய்து மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய நாள் 2/9/2024 முதல் 20/9/2024 வரை. விடுமுறை நாட்கள் தவிர மற்றுள்ள நாட்களில் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 125 செலுத்த வேண்டும். பணமாக செலுத்த வேண்டும். ஆகவே 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் இவ்வாறு அறிவியல் பாட செய்முறை பயிற்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.